எல்லாருக்கும் வணக்கம். இந்த சீடர் மிஷினில் வேர்க்கடலை போடும்போது சில விஷயங்கள கவனத்தில் கொள்ளுங்க. நம்ம டிராக்டரில் வேர்க்கடலை போட்டோம் அப்படின்னா, அது ஆழ விழும். உள்ள ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். வேர்க்கடலையும் நல்லா முளைஞ்சு வரும். ஆனால் இந்த சீடர் மிஷின் கொஞ்சம் மேலோட்டமா ஒரு 2 இன்ச் அளவில் தான் வேர்க்கடலை விழும். அதுவும் மண் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தால் அதுவும் கொஞ்சம் சிரமம் தான். கொஞ்சம் ஆழமான இடத்துல வேர்க்கடலை விழுறதுக்கான வாய்ப்பு குறைவு. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் ஈரம் சரியாக இருக்கும்போது பார்த்து வேர்க்கடலை போடுங்க. அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை போட்டு சீக்கிரமாக தண்ணி கட்டுருங்க. தண்ணி கட்டிட்டா களை அதிகமாக முளைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தண்ணி கட்டாமல் விட்ட அப்படிங்கன்னா ஒழுங்காக வேர்க்கடலை முளையிறதில்ல. அது மேலோட்டமாக காஞ்சு போயிடுது. இல்லைனா ஏதாவது காக்கா குருவி பொறுக்கி சாப்பிட்ருது, இல்லை எறும்பு ஏதாவது அரிச்சிருது. அதனால் நீங்கள் வேர்க்கடலை போட்ட உடனே தண்ணி கட்டுருங்க. இன்னொரு விஷயம், இந்த நாட்டு வேர்க்கடலை கொஞ்சம் ஈரம் இருந்தாலே நல்லா முளைச்சி வருது. ஆனால் இந்த ஹைப்ரிட் வேர்க்கடலைங்க நல்ல ஈரப்பதம் தேவைப்படுது. செடி வளர்ந்து வந்துருச்சு அப்படின்னா ஹைப்ரிட் வேர்க்கடலை நல்லா வெப்பத்தை தாக்கு பிடிக்குது. ஆனால் நாட்டுக்கடலை அப்படி தாக்கு பிடிக்கிறது கிடையாது. ஆனால் நாட்டுக்கடலை கொஞ்சம் ஈரப்பதத்திலேயே முளைஞ்சு வந்துடுது. ஏன் அப்படின்னா அதனோட வேர் அமைப்பு நல்லா ஆழமாக போகுது ஹைப்ரிட்டோடது. நாட்டுக்கடலையே கொஞ்சம் மேலோட்டமாக இருக்குது. அதனால் முளையாத இடத்தெல்லாம் மீண்டும் வேர்க்கடலை போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ளே அப்படின்னா நீங்கள் மறுபடியும் போடுறது கொஞ்சம் சரி கட்டிக்கும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னா போடாமல் விட்டுறது தான் நல்லது. களை வெட்டிட்டு உடனே மறுபடியும் எங்கெல்லாம் வேர்க்கடலை இல்லாமல் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் இந்த மிஷினை வச்சு வேர்க்கடலை போட்டு விட்டேன். அப்புறம் உடனே தண்ணி கட்டியாச்சு. தண்ணி கட்டினதுக்கப்புறமா நல்லா முளைச்சி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஹைப்ரிட் வேர்க்கடலை. நாட்டுக்கடலைக்கு அந்த தேவை ஏற்படலை. எல்லாமே நல்லா முளைச்சிருச்சு. அதனால் நாங்கள் அப்படியே தண்ணி கட்டி களை வெட்டி தண்ணி கட்டி விட்டுட்டோம். பாருங்கள், நல்லா முளைச்சி வருது பாருங்கள். இது எல்லாமே ஹைப்ரிட் வேர்க்கடலை தான். போட்டதில் ஒரு 30% கூட முளைக்கல. இப்போ இது இன்னும் கொஞ்சம் நாளில் நல்லா வளர்ந்து வந்துருச்சுன்னா கொஞ்சம் இன்னொரு களை வெட்டி தண்ணி கட்டி விட்டோம்னா நல்லா வந்துடும். நன்றி, வணக்கம்.